ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. எல்லாருக்கும் கோயிலுக்கு போனீங்களா? நானும் போயிட்டு வந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நீலவர்ண பெருமாள் கோயிலுக்கு போய் வந்தேன். பாருங்கள், சாமி தரிசனம் பாருங்கள். இன்றைக்கி சொர்க்க வாசல் திறக்கிறாங்க. எல்லா பெருமாள் கோயில்லையும் திறப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில்லையும் திறந்தாங்க. காலையிலே நல்ல தரிசனம், சாமி பார்த்தாச்சு திருப்தியாக. இன்றைக்கி நாள் நல்லா சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். ஊஞ்சலில் உட்கார வச்சதுக்கப்புறம் உள்ளோட காலையில் நான் ஒரு 3 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேங்க. 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வாசல் கழுவி கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு என் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போனேன். கோயிலுக்கு போனேன். சார் எங்கூட எங்கள் ராக்கி சார் எங்கூட எழுந்திரிச்சா. வீட்டில் எல்லாருமே தூங்கினாங்க. ராக்கி சார் மட்டும் யாருன்னா வீட்டில் ஒருத்தர் எழுந்திரிச்சா போதும், உடனே வெளியில் வந்துடணும் அவருக்கு. காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்து ஒரே ஆட்டம். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், தூங்குறாரு சார். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 4 மணிக்கு போனேன். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. சாமி பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு கோலம் பாருங்கள், நல்லா இருக்கா பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்க, வந்த உடனே கேட்டை தண்ணி எங்கள் வீட்டு ஆள் தான் அப்படியே இல்லை, எல்லாருமே அப்படி தான். பாருங்கள், எந்த வண்டி கண்டாலும் இப்படி தான் காலை தூக்கி முடிச்சா போயிடுறாரு. அது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறான். பொதுவாக எல்லா நாயும் அப்படி தான்றது எனக்கு தெரியும். ஆனால் இவன் ரொம்ப ஓவருங்க. எல்லா பக்கத்து வீட்டு வண்டிங்க யார் வண்டி நிற்கக்கூடாதுன்ற. நம்ம வண்டினா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா? இவன் பண்ணுற சேட்டை இதை பாருங்கள். ப்ரௌனி அம்மா பொண்ணு தூக்கி நிற்கிறாங்க. காலையில் இன்னும் தூக்கம் கூட தெரியல அவங்களுக்கு. அப்போ வா, அப்போ ஓடியா. வந்துட்டார், உள்ள வந்துட்டார். வா 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 வா. ஏன் வெள்ளச்சி குலைக்கிறான்? வெள்ளச்சி என்னவோ திடீர்னு வீட்டுக்குள்ளே இருந்தால் திடீர்னு ஒரே சவுண்டு. ஏதோ வண்டிக்காரன் எதனா மறுபடியும் அந்த குட்டி எதனா இது பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு பயந்து வெளியே வந்து பார்த்தோம். ஏன்னா இவ அந்த மாதிரி கத்தனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வெள்ளச்சி வந்து காட்டி கொடுத்துருவா. அதனால வெளியில் வந்து பார்த்தோம். எதுவுமே இல்லை. யாரை பார்த்து குலைச்சான்னு தெரியல, குலைச்சிட்ருக்கா. ஒரே சவுண்டு, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு. இது அவங்க போகிறாங்களே, அவங்கள பார்த்து தான் குலைச்சிடாதா இல்லை வேறு யாருன்னா வந்தாங்கன்னு தெரியல. எது குலைச்சிங்கிறாங்க சும்மா? என்ன பிரச்சனை அவளுக்கு இப்போ? ஏண்டி வீட்டுக்குள்ள எதனா இருக்கோறியா? பார் குறைச்சி ஏதோ பிரச்சனையாக போகணும். நம்ம வெளியே ஓடியாரோம். ஏதோ பிரச்சனை போகலான்னு எழுந்து வெளியே ஓடியாரோம் நம்ம பண்ணுறேன். அப்படிதான் நினச்சின்னு வரேன் நான். ஒரே முச்சா கொலைக்கும் ஏதோ ஆயிடுச்சு போல அவளுக்கு அப்படின்னு நினச்சின்னு வரேன். ஏண்டி காதை பாரு, அப்பா வந்துட்டாரு. டேடி வந்துட்டாராம். டேடி வந்து அவர்கிட்ட தான் முதல்ல பேசணும். அடுத்தவங்ககிட்ட பேசினா அவர் கோவம் வந்துடும். எங்கள் ராக்கி கிட்ட ஒரு பொறாம போனாருங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது அவனை மட்டும்தான் கொஞ்சணும், அவனை மட்டும்தான் இது பண்ணணும்னு நினைப்பான். வேற யாரையும் கொஞ்சம் கூடாதுன்னு நினைப்பான். அவ்வளோ பொறாம பிடிச்சினாங்க ராக்கி. ஆனால் அவர் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. அவர் கண்டாவே எங்கள் தெருவில் இருக்கிற நாய்ங்க எல்லாமே வந்துடும். ஏன்னா அவர் எந்த நாய்க்குட்டி, எந்த ஆடு மாடு எந்த பிராணியாக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் பாசமாக இருப்பார். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும்
இங்கே இவர் கண்டா மட்டும் வாழாட்டுங்க. பொறாம பிடிச்ச ஒரு ராக்கி பையன். அந்த அளவுக்கு ஒரு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவனை தவிர யார்ட்டையும் கொஞ்சம் கூடாது, அவர் மட்டும் தான் கொஞ்சம் அவங்க அப்பனை. அப்பா எங்கள் ராக்கி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். காலையில போய் 3 மணிக்கு எஞ்சால சுத்தமாக பிடிக்காது நாய் நாய் தொடையில அப்படி ரத்தம் இருந்தவ தான் நான். இப்போ இந்த அளவுக்கு மாற்றிட்டேன். காலையில 3 மணிக்கு கோயிலுக்கு பார்த்து கோலம் போட எழுந்துச்சு மாதிரி வெளியில போய் ரத்தம் வாங்கினுது. கடி வாங்கி ரத்தம் வாங்கி வந்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, நன்றி, பாய். பல்லுங்க இங்கே பல்லு இறங்கி பாரு. அங்கே தான் அங்கே தான்ப்பா ரத்தம் இருந்துச்சு. மேலாக்க தோல் நம்ம தான் பார்த்து தெரியுதா? மஞ்சள் வச்சு ரெண்டு பல்லு எறியுங்குது.